மூட்டை சைக்கிள் யாரும் கொண்டு வருவாங்களோ இல்லையா ரோட்டில் அங்கால எல்லாம் கேமரா எல்லாம் அங்கடாக்கு குறவாட்டு ஓடு எல்லாம் கறிவாக தான் வேலை வேற செய்திருக்கிறாங்க. பார்ப்போம் ஒரு குட்டை போய் பார்த்தா தான் தெரியும் இந்த கந்தசாமியின் தோட்டம் எப்படி இருக்குண்டு. எல்லாருக்கும் காட்டத்தான் போகணும். பார்ப்போமா? பார் பார் பார். கட் பண்ணிட்டீங்களே. தக்காளி பழம் இல்லாமடாப்பா. என்னடா பூங்கங்கள் வேலைக்காரரும் சுற்றி மக்கள் இந்த பாருங்க தக்காளி பழம் அப்படியே கிடக்கு புடுங்கி எல்லாம் பேக்கச்சும். இதுதானப்பா தோட்டத்துக்கு வேற இல்லை என்றால் இதுதானப்பா எனக்கு பிரச்சனை. எல்லாம் வாடி போய் கிடக்கு. வெயிலுக்கு வாடி இருந்திருக்கு. இப்போ இந்த மழைக்கு போல கிடக்கு எல்லாம் சரி வந்துடுது போல கிடக்கு. ஒருக்கா பார்க்கணும் இருக்கா எல்லாத்தையும் பார்ப்போம். மங்காலயம் போயிருக்கா பார்க்கணும். இது வேலைக்காரனுக்கு அடிக்கத்தான் போகணும். இப்போனே காண இல்லையப்பா. இப்போ கணவதிக்கு முருக்கா சொல்லணும். என்ன ஆடை ஆட சுக்குமாக பப்பாசி கண்டெல்லாம் வளர்ந்துடுதா. ஆட படுகண்டுகள் எல்லாம் இருக்குடா. இங்கே இந்த இதுக்கு இருக்குது, இந்த அதில் இருக்குது. அதுகளுக்கும் எல்லாம் வேண்டி வைக்கணும். அந்த சாமி என்ன கொக்கஞ்ச பாருங்க எப்படி நிற்கணும் இதுக்குள்ளே இல்லை. எப்படா குடங்கு எல்லாம் வச்சு அடித்து நாங்கள் இங்கே வர்ற பாடு. உங்கள் வேலைக்காரரும் அப்படியும் இப்படின்னு தான் நிற்கிறாங்களப்பா. இங்கே இது என்ன மாதிரி வளர்ந்துருக்கு ராசாத்தியா. எத்தனை பப்பாசி கண்டு பட்டுருக்கண்டு பார்ப்போம் இருக்கா. இதில் இருக்கா பார்க்கத்தான் போகணும். நானும் முதண்டு வந்தா என்னடா இது எல்லாம் வளர்ந்து தான் நிற்குது. படுகண்டு இருக்கா பார்த்தா சரி. பாருங்கோ இவ்வளோ இந்த கண்டை பாருங்க எப்படியெல்லாம் வந்து நிற்குதுன்ட்டு பாருங்கோனப்பா. நல்லா தான் நிற்குதா. இங்கே இதுக்கு கண்டே ஆட குறுக்களவோ இதுக்கு கண்டே காண இல்லையாப்பா. இதுக்கே இல்லைங்க அதுக்கே இல்லை. என்னடா இது இதோடெல்லாம் பார்க்கத்தான் போகணும் இருக்கா. இங்கே அதுக்குள்ளேயும் இல்லை கண்டா இதுக்கேயும் இல்லை. அப்போ இன்றைக்கு கண்டுகளும் மேத்தத்தான் போகணும். இந்த படுகண்டுகள் இருக்கா வைக்கத்தான். ஆனால் அந்த தோட்டக்கார வந்து வேலைக்கார கம்புகளும் இங்கே காண இல்லையாடாப்பா இருக்கா. ஃபோன் அடிப்பேன் பொறுங்க. கந்தசாமிகிட்ட தப்ப முடியுமே. வார் நான் காசை கொடுத்து இவ்வளோ அதை ஜிலவழிச்சு இவ்வளோ அதை கொட்டி நான் வச்சிருக்கிறேன். அவன் எங்கே வீடு வழியே இருக்கு. நான் வந்து சம்பளம் கொடுக்குறது வேறட்டு போகிறோம். ஓடே தம்பி எங்கடாப்பா நிற்கிற ஊட்டியோ? வீட்டியா? நான் இங்கே காசை கொட்டி போட்டு கண்டுகள் எல்லாம் பட்டு போச்சுது. ஏற்ற போகிறோம். போடா போறக்கா தோட்டத்துக்கு வந்துட்டு போடாப்பா. ஓ அவசரமாப்பா. நான் இந்த படுகண்டுகள் எல்லாம் வேண்ட போகிறேன். வந்து எத்தனை பார்த்து எண்ணி சொல்லப்பு. உங்களோட வேலைக்கார கம்புகள் கந்தசாமிகிட்ட தப்ப முடியுமே. இந்த கருத்து கந்தசாமி பாருங்கோ நண்பர்கள். இந்த தோட்டங்களை பாருங்கோ. ஒரு கொஞ்சம் காணி இருந்தாலும் உங்களால் எண்டளவே தான் ஒரு கண்டுகளை வச்சு பராமரித்து என்றா உங்களுக்கு உங்கள சுகம். இந்த கருத்து கந்தசாமி நண்பர்களுக்கு அதைத்தான் சொல்கிறேன். வடிவாக செய்யுங்கோ. நான் இப்போ போய் அவங்க கோப்பாயில் கிடக்காம பப்பாசி கண்டு இந்த படுகண்டுகளுக்கெல்லாம் நான் நடப்போகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.